சரி வாடா, வண்டி எடு சக்தி. அண்ணா எங்கடா போறாரு? என்ன எங்க போறாரு தெரியலையே. சரி வா போய் பார்ப்போம். என்னண்ணே? ஏப்பா, இந்த செல்வராஜ் வக்கீல் இவங்களெல்லாம் கிளப்பி விட்டதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தை பற்றி வீட்டை பற்றி சில விஷயங்களை மனசை விட்டு பேச போகிறேன். அப்போ அவங்களும் இருந்தாங்கன்னு வையே, நாளைக்கு இதே பாயிண்டை வச்சு ஊர் முன்னால் அசிங்கப்படுத்துவாங்க. அதனால அனுப்பிவிட்டேன். ஏன்னா கதிர், சக்தி, நான் உங்கள் 3 பேரையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு தான் பார்க்குறேன். இவன் மேலே பாசம் அதிகம், அவன் மேலே பிரிய அதிகம், அவன் மேலே பாசமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் 3 பேரும் என் தம்பியை, என் பிள்ளையடா நீங்கள். அந்த பார்வையோடு தான் நான் பேசுகிறேன். காலையிலேருந்து நான் பேசுனதெல்லாம் அடி மனசுலேருந்து வந்துச்சுப்பா. நல்லது செய்ய நினைக்கிற எனக்கு ஏன் இப்படி குடைச்சல் மேல் குடைச்சல் கொடுக்குறான்னு தெரியலையே. சும்மா அதையே பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் சொல்கிறது ஒன்று தான்ப்பா. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் மகன் தர்ஷனை விடாமல் அவன் கல்யாணத்தை ஒன்றா இருந்து நடத்துங்க. ஏண்ணே ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்கள் வாங்க, முதல்ல வீட்டுக்கு போவோம். ஆனால் கல்யாணத்தை எல்லாரும் நின்று செய்வோண்ணே. வாங்க, நீங்கள் போகலாம். ஏய், கொஞ்சம் இருப்பா என்னை கொஞ்சம் நிம்மதி ஏற்க விடுப்பா. அண்ணே, நிம்மதியாக விடுன்னா என்னென்ன செய்ய போறிய? பயப்படாதீங்கப்பா, சாக விட மாட்டேன். இந்த உசுறு கடவுள் கொடுத்தது. அதுவே போனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஓடுற வர ஓடட்டேன். ஆனால் அந்த வீட்டுக்கு நான் வரலப்பா. இவ்வளவு அசிங்கத்தை பார்த்த பிறகு நான் இங்கே வந்தேன்னா அதை நினச்சி நொந்து போய் மனசு உடைஞ்சு உசுறு போயிடும். என்னண்ணே? இங்க பாருங்க, இந்த மாதிரி சத்தியமா இனிமேல் நடக்காதுண்ணே. நீங்க இப்படி பண்ணாதீங்கண்ணே. முதல்ல வீட்டுக்கு வாங்க, போலாண்ணே. சத்தி, நீ சொல்கிறப்பா, நானும் வருவேன். ஆனால் அந்த வீட்டில் அவளுக்கு கை ஓங்கியிருக்க. 4 பேர் ஒத்துமையாக இருக்காளுங்கள. நம்மகிட்ட கூட அந்த ஒத்துமை இல்லையேப்பா. கூட்டா சேர்ந்து யோசிச்சு திட்டம் போட்டுல என்னை சாச்சி விட்டாளுங்க. ஈஸ்வரி உட்கார வந்தா. கதிரி உள்ள வயசுக்கு வந்துருச்சு. அதை சாக்கா வச்சு ஓம் பொண்டாட்டி கத்துனான். அதை கேட்டதன் ஈஸ்வரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டால. ஏப்பா, நான் கேட்குறேன், கதிர் பொண்டாட்டியன் ஞானம் பொண்டாட்டி நினைச்சிருந்தா ஈஸ்வரி கிட்ட பேசி அவளை பிடிச்சி உட்கார வச்சிருக்கலாம்ல. செய்யல. அவளுக்கு செய்ய மாட்டாளுங்கப்பா. ஏன்னா அவளுக்கு ஒரே சிந்தனை, ஒரே செயல். அந்த சிந்தனை வெவ்வேறா மாறுற வரைக்கும் அவளுக்கு அப்படித்தான் இருப்பாளுங்க. புரிஞ்சாப்பா? எப்ப ஞானா, இப்போ உனக்கு என்ன நோக்கம் சொல்லு? நீ பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கணும். கதிரே, உனக்கு நீ நல்ல நிலைமையில் இருக்க. சக்தி, உனக்கு தொழில நல்லா வளர்ந்து ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வரணும். அதானப்பா? நீங்க தனித்தனியா உங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறீங்க. ஆனா அவளுக எல்லாத்துலயும் ஒன்னாவே யோசிக்கிறாளுங்க. ஏய், அன்னைக்கு உன் பொண்டாட்டி தொழில் பண்றோம்னு சொன்னால, எப்படி? அவளுக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தொழில் பண்ண போறாளுங்களாம். வீடு ஒண்ணு, தொழில் ஒண்ணு, குடும்பம் ஒண்ணு, எதிரி ஒண்ணு. அது இந்த குணசேகரன். இப்படிலாம் அவளுக்கு ஒன்றா இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் கூட்டா செய்கிறாளுங்க. இனிமே அவளுகளை தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு அவள் வாழ்க்கையை மட்டும் பார்க்க சொல்லுங்க. குடும்பம் ஒத்துமையாக இருக்குப்பா. சரி, அதை விடுங்க. அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. அதில் நான் பேச ஒன்றும் இல்லை, பேசவும் கூடாது. ஏண்ணே ஏன் பேசக்கூடாது? நீங்கள் சொல்லுங்கண்ணே, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம். அவளை எப்போ அடிச்சு பிடிச்சி வழிக்க கொண்டு வரட்டுமா? சொல்லுங்க, இப்போ நாங்கள் செய்யறோம். வேணாப்பா. என் தம்பிக நிம்மதியாக வாழ்றதுக்காகத்தான் நான் அரும்பாடுபட்டேன். இப்போ நானே அதில் கல்லறியக்கூடாதுப்பா. உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதோ அப்படி இருந்துங்கப்பா. ஆனால் ஒன்றுப்பா, என் மகன் கல்யாணம் அதை மட்டும் நல்லபடியாக நடத்திடுங்கப்பா. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க.
உங்களுக்கு தோதா அந்த வீட்டை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து மாற்றி காட்டுறோம். எங்களால் அதை செய்ய முடியும்ண்ணே, எங்களை நம்புங்க. என்னப்பா சக்தியே புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி முடியும்? அவள்கிட்ட மறுபடியும் என்னால் தோக்க முடியாதுப்பா. நீ எடுத்து சொல்லுங்க அண்ணன்ட்ட. அண்ணா இனிமே நிச்சயமா எதுவுமே தப்பா போகாதுண்ணே. அதுக்கு நாங்க பொறுப்பு. நீங்க கிளம்பி வீட்டுக்கு வாங்கண்ணே. இதாருங்க, இப்ப நீங்க வரல நானும் போலண்ணே. இங்கனையே இருப்பேன். எனக்கு குடும்பமும் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். டேய் கதிரு, ஏன்டா அப்படி பண்ற? ஆமா, சக்தி சொன்னதுதான் சரி. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். சொல்லிட்டேனே, சத்தியமா இனிமே உங்களை தோக்க விட மாட்டோம். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. சரி வர்றேன். ஆனா உடனே முடியாதுப்பா. ஒரு 2 நாளைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு அப்புறம் வர்றேன். அதுக்குள்ள அந்த வீட்டில் அவளுகளை எப்படி சரி கட்ட முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமா செய்கிறோண்ணே. சரி, அதுக்காண்டி நீங்கள் அம்புட்டு தூரம் போகணும்? இங்கனே நம்ம பழைய வீட்டில் இல்லை நம்ம தோட்டத்தில் இருக்கலாம்ல? வேணாம்ப்பா, என்னை விடுங்கப்பா. 2 நாள் என் மனசு லேசாகட்டும். நான் போயிட்டு வரேன்ப்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன்ப்பா, நான் வர்றப்போ என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற சூழல் இருந்தால் தான் நான் அங்கே இருப்பேன். இல்லைன்னா நான் அங்கே இருக்க முடியாதுப்பா. நான் இப்படியே கிளம்புறேன். அம்மாட்ட சொல்லிடுங்கப்பா. நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க. அண்ணே, ஒரு பக்கம் பொண்டாட்டி குத்துறாளுங்க, இன்னொரு பக்கம் அண்ணன் குடையிறான்னு நினைச்சீங்கன்னா என்னை விட்டுருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அண்ணா, ஏண்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், என்னால் எல்லாரும் கஷ்டம்ப்பா. என்னமோ நான் வாங்கிட்டு வந்து வரான். விடுங்கப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. அண்ணே, காராவது எடுத்துகிட்டு போங்க. வேணாம்ப்பா, குணசேகரன் சாதாரணமான ஆளு தான். அவனை அவன் போக்கில் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். வர்றேன்ப்பா.